ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முடியின் வளர்ச்சிக்கும் இளநரையை போக்குவதற்கும் முடி கொட்டுவதற்கும் இயற்கையான முறையில் நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்க வீட்டிலே எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு 10 செம்பருத்தி பூ நமக்கு எடுத்துக்கலாம். 10 செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். கூந்தலை பட்டு போல் மென்மையாக்கவும் முடியை கருமையாக்கவும் அடர்த்தியாக்கவும் இது உதவுகிறது. அடுத்தது துளசி. முடியின் வேர்க்கால்களை உறுதியாக்கி தலையின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவும். அதனால் அதுவும் நம்ம ஒரு கையளவு எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அடுத்தது சோற்றுக்கற்றாழை. முடியின் வறட்சியை நீக்கி பிளவுபட்ட முடியை சீராக்கவும் பளபளப்பாக்கவும் இது உதவுகிறது. அதனால் இதுவும் ஒன்று எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை. இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட். இதில் அமினோ அமிலம் இருப்பதால் முடியின் வேர்க்கால்களை உறுதியாக்கி முடி உதிர்வை தடுக்கும். இதை நீங்கள் உணவுல நம்ம அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம். இளநரையை தடுக்கும். ஒரு கொத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கரிசலாங்கண்ணி. இளநரையை போக்கும். இரும்பு சத்து அதிகமாக உள்ளதால் முடி உதிர்வுக்கு உடனடி தீர்வு. இதை நாம் கீரையாக செஞ்சு சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம். அடுத்தது கற்பூரவல்லி. தலைவலி, மூக்கடைப்பு, ஜலதோஷம் இதற்கெல்லாம் சீதள உடம்புக்கு இது நல்லது. நம்ம குளிர்ந்த இதெல்லாம் நம்ம போடுறதுனால இதை நம்ம மருந்து மாதிரி இதையும் சேர்த்துக்கலாம் அந்த ஆயிலில். வெற்றிலை மருத்துவ குணம் வாய்ந்தது. அதனால் இது ஒரு 4 எடுத்துக்கலாம். நெல்லிக்காய். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால முடியின் வளர்ச்சியை தூண்டும், கண் சூடு குறையும், பொடுகு தூக்கமின்மை போகும். 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கூடவே நான் மருதாணியும் வேப்பிலையும் போட்டிருக்கேன். மருதாணி கிருமி நாசினி, புண்ணையாற்றும், இளநரையை தடுக்கும். அதனால நம்ம அதையும் எடுத்துக்கலாம். மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இதை ஒன்றும் பாதியமாக தான் நான் அரைச்சிருக்கேன். இதோட சாறு நமக்கு இறங்கினா போதும். அதனால் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லேசாக சூடான உடனே நம்ம இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். 4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்ல லேசாக சூடாகணும், ரொம்ப கொதிக்க வேணாம். லேசாக சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுட்டு வரலாம். பார்த்து கவனமாக போடுங்க. இது முடிக்கு அவ்வளோ நல்லது. வீட்டிலே இது செஞ்சு நம்ம தலைக்கு போட்டுக்கலாம். தலைமுடியில் உள்ள எல்லா பிரச்சனையும் இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால சரியாயிடும். இதை நம்ம தொடர்ந்து தடவிட்டு வரணும். அப்போ தான் அதோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இது பாருங்கள், அது நல்லா கொதிக்கணும். இந்த சாறு ஃபுல்லாக அதில் இறங்கிடணும். அந்த தேங்காய் எண்ணெயில் இறங்கி நல்லா அடியில் தங்கிட்டு எண்ணெய் மட்டும் மேலே வரணும். அது வரைக்கும் கொதிக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த கலர் வந்துடும். இப்போ நம்ம இதை அப்படியே வடிகட்டிக்கலாம். நல்லா ஆற வச்சு வடிகட்டுங்க. நான் கொஞ்சம் சூடாக ஊற்றிட்டேன். நீங்கள் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த திப்பி வேஸ்ட்டு கிடையாது. இதை கஞ்சி தண்ணியில் போட்டு, சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணியில் போட்டு நம்ம தலை குளிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சத்து ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கிட்டு இது வெறும் சக்கை தான். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீட்டிலே தயாரான ஹேர் ஆயில் ரெடி. இதை நீங்கள் தொடர்ந்து தடவிட்டு வாங்க. இதோட பலன் உங்களுக்கு நல்ல தெரியும். ரிசல்ட் 100% கொடுக்கும். இது நீங்கள் வீட்டிலே செஞ்சுட்டு எப்படி இருக்குதுங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.